Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1140 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோட்ல நம்ம லூஃபி சும்மா டங்கு டங்குன்னு டான்ஸ் ஆடுறத பார்த்தோம்ல. அதே நேரம் குமாவோட பொண்ணு அட்லஸ் பிராங்கினி எல்லாருமே மேல இருந்து கீழே வந்து விழுந்தாங்கல்ல. இவன் இந்த மாதிரி ரப்பர் ஆக்கி வச்சதுனால அவங்களுக்கு அடியே படல, சேஃபா வந்து லேண்ட் ஆயிட்டாங்க. என்ன வந்தவங்க வேற எங்கேயாச்சும் போனா பரவாயில்ல, கரெக்டா சேட்டன் முன்னாடி தான் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. இனி அடுத்து சேட்டன் என்ன பண்ண போறான்னு தெரியல. இங்க லூஃபி இப்படியே குதிச்சு விளையாண்டுகிட்டே இருந்த உடனே மொத்த ஐலாண்டுமே ஆட ஆரம்பிச்சிருச்சு. வெளியில கப்பல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க, தீவுல அப்படி என்னதான்டா நடக்குதுன்னு. ஆனா அதே நேரம் பாசிபிஸ்ட் வேற அவங்கள பொளந்து கட்டிக்கிட்டு இருக்குது இல்ல, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் படாத பாடுபட்டு இருப்பாங்க. இங்க நம்ம கிசரு லூஃபி கிட்ட அடி வாங்கினால அப்படியே தலையில கைய வச்சுக்கிட்டே எந்திரிச்சு உட்காருவான். ஆனா எவ்வளவு அடி வாங்கினாலும் பாடியில ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. இங்க பானி மத்தவங்க எல்லாம் வேகாப்பங்கு குத்து வாங்கி ரத்த கிளறியோட கிடக்கிறத வந்து பார்த்துட்டு ரொம்பவுமே கவலைப்படுவாங்க. நல்லவேளை மனுஷன் இன்னும் சாகல, வாங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், இங்கே இருந்தீங்கன்னா உங்களை கொன்றுவாங்கன்னு சொன்னா பாவம் அவரால் பேசக்கூட முடியல. ஆனா சேட்டனு இங்க மாட்டி இருக்க எல்லா பூச்சிகளுக்கும் ஒரே விதிதான், அத்தனை பேர்த்தையுமே நான் கொல்லாதான் போறேன்னு மிரட்டின உடனே நம்ம காண்டாவும். அந்த டைம் திடீர்னு அப்படியே ஒரு மியூசிக் சவுண்ட் கேட்கும். அதான் ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன், நம்ம லூஃபியோட சவுண்ட். அவன் சிரிக்கிற சத்தமும் கேட்குமா. சேட்டனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள லைட்டா பீதியாகும். அதே நேரம் அந்த எமட்டுங்கிற ஜெயண்ட் அயன் ரோபோட் இருக்குதே, அது பாத்தீங்கன்னா வாய்டு செஞ்சுரியில கிரியேட் பண்ணப்பட்டது. ஜாய் பாயோட ஃப்ரெண்டு வேற. பல ஆண்டு காலமா எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாம அப்படியே அசையாம இருந்தது. இப்ப லூஃபியோட அந்த சவுண்ட் கேட்ட உடனே அப்படியே பவர் வந்து எந்திரிக்க ஆரம்பிக்கும். நம்ம பானியுமே அந்த மியூசிக்கை கேட்டுட்டு இந்த சவுண்டு அப்படின்ட்டு ஆச்சரியப்படுவா. வேற ஒண்ணும் இல்ல, அவங்க அப்பா சொல்லி இருப்பாருல்ல, நிக்கா என்னோட ஹீரோ, அவர் தான் அடிமை வர்க்கத்தை ஒழிச்சு கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையும் காப்பாத்த வந்தவர் அப்படி இப்படின்னு சொல்லி துந்தத்துத்தான்னு சொல்லி டான்ஸ் ஆடி இருப்பாங்களே. அப்படி அவங்க அப்பா சொன்ன அந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பாப்பா. அதே மியூசிக் ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாம இப்ப கேக்குது. அதுவும் நம்ம லூஃபி சிரிச்சுக்கிட்டே அதை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே பேச்சு மூச்சு இல்ல. நம்ம பையன் வேற சூப்பரா சிரிச்சுக்கிட்டு இருப்பானா, அதுவும் வேற லெவல்ல இருக்குன்னு வைங்க. அப்போ நம்ம வேகாபங்க் பார்த்துட்டு இப்பவாச்சும் நீ ரியலைஸ் பண்றியா இது யாருன்னு. நான் கூட பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பல, ஆனா உங்க அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, இவன் தான் சன் காட் நிக்கா அப்படிங்கும்போது கரெக்டா அதே மாதிரி போஸ்ட் கொடுப்பான். அப்படியே அதை பார்த்துட்டு அடுத்து அவங்க அப்பாவை தான் பாப்பா. ஏன்னா அப்ப அவரு கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, அவனாலதான் இந்த உலகமே மாறப்போகுது அப்படின்னு அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. இப்போ அதே மாதிரி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. சொல்ல போனா உலகத்துல ஏகப்பட்ட பேரு இப்போ இவனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த அடிமையா இருக்கவங்க, அதுக்கப்புறம் அந்த தீவையே முதுகுல தூக்கிட்டு இருக்குதே அந்த எலிஃபண்ட். சொல்ல போனா இன்னும் நிறைய பல செஞ்சுரிஸா காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க அவளுக்கு ஆனந்த கண்ணீர் பிச்சுக்கிட்டு வரும். நம்ம பையங்க கேப் விடாம சிரிச்சுக்கிட்டே இருப்பான்னு வைங்களேன். என்ன ஒரு விஷயம்னா எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிட்டான்னா பவர் காலியாகிறதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பலாம். இப்படியே டான்ஸ் ஆடி சிரிச்சுக்கிட்டே இருந்தான்னா மறுபடியும் பவர் டவுன் ஆச்சுன்னா சோலி முடிஞ்சிடும். ஆக்சுவலா ஸ்டார்டிங்லயே அவன் ஃபுல் எனர்ஜியோட இருக்கான்னு தான் சொல்லிட்டு இருந்தான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அதே நேரம் இந்த ஐலாண்டை நோக்கி ஒரு கப்பல் ஒண்ணு வேகமா வந்துகிட்டு இருக்கும். அதுல ஒரு 2 பேர் பேசிக்குவாங்க. என்னப்பா நியூஸ் பேப்பர்ல பார்த்த மாதிரியே சண்டை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது போல, கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல தான் பாசிபிஸ்டாஸும் மிச்சம் இருக்க கப்பல் எல்லாத்தையும் பொளந்து கட்டிட்டு இருப்பாங்க. அஸ்டர் கால்னு பண்ணா சுத்தி கப்பலை நிக்க வச்சு அந்த கப்பல்ல இருந்து பயங்கரமா தீவை அட்டாக் பண்ணி மொத்தமா காலி பண்ணுவாங்க. ஆனா இப்போ பாசிபிஸ்டாஸ் அந்த தீவை சுத்தி நின்னுட்டு இருக்கிறதுனால இவங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி பாசிபிஸ்டாஸ் அந்த கப்பல் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டு இருக்குது. இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு நீடிச்சதுன்னா மொத்த நேவியும் காலி. அது வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு பெருத்த அவமானம். அந்த டைம் மேல கப்பல்ல நின்னுட்டு ஒருத்தன் கத்திட்டு கிடப்பான், பாஸ் ஆபத்துன்னு. என்னடா சீபீஸ்ட் ஏதாச்சும் வந்துருச்சான்னு கேட்டா, அது வந்தா கூட பரவாயில்ல பாஸ், இது அதை விட பயங்கரமா இருக்குது, சீக்கிரமா வந்து பாருங்கம்மா. அப்படி என்ன வந்திருக்குதுன்னு போய் பார்த்தா ஒரு பெரிய சைஸ் கப்பல். எல்லா ஷிப்புக்கும் உடனே அலாட் பண்ணுவாங்க, நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஒரு பெரிய கப்பல் ஒன்று வந்துகிட்டு இருக்குது, எல்லாரும் அதை அட்டாக் பண்ண தயாராகுங்கன்னு. நிறைய பேருக்கு தெரியல, ஆனா அங்க இருக்க ஒரு சில பேருக்கு இந்த கப்பலை பத்தி தெரிஞ்சிருக்குது. அண்ட் அவங்களுக்கே ஷாக் ஆகுது, ஏன்னா இவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடியே வெளில வரத ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி வந்தானுங்கன்னு ஒரே கன்ஃபியூஷன். கப்பல்ல வந்துகிட்டு இருக்க ஒரு 2 பேர் என்ன இங்கே ஸ்டாப் பண்ணிடலாமா இல்ல இறங்கி அடிக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அடிக்கலான்னு முடிவு பண்ணி வேகமா கப்பலை விடுவாங்க. மேரைனாலுங்க சும்மா இருப்பாங்களா, கண்ணா பின்னாடி அந்த கப்பலை அட்டாக் பண்ணுவாங்க. அதுவும் கேப் விடாம. இப்படி இவங்க எவ்வளவுதான் அட்டாக் பண்ணாலும் அந்த கப்பலுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல. அப்புறம் தான் மேட்ரு தெரியுது, வந்துகிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த டோரி பிராகின்னு சொல்லிட்டு 2 ஜெயன்ஸுங்க இருப்பாங்கல்ல, அவனுங்க தான். அவங்க 2 பேரும் ஜெயன்ஸுங்க. அவங்கள தூக்கிட்டு வரணும்னா கப்பலும் பிரம்மாண்டமா தானே இருக்கணும். அதான் அவ்வளவு பெரிய கப்பல். எவ்வளவுதான் அட்டாக் பண்ணியோ அந்த கப்பலை ஸ்டாப் பண்ண முடியல. அவங்க 2 பேரும் வந்த வேகத்துல ஆளுக்கு ஒரு கப்பல்ல ஒரு ஜம்ப். அவங்கள பார்த்துட்டு கப்பல்ல இருக்கவங்க எல்லாம் மிரண்டுருவாங்க. வந்தவங்க வந்த வேகத்துல எல்லா கப்பலையும் அடிச்சு நவுத்திட்டு இருப்பாங்கன்னு
வந்துருச்சுன்னு வைங்க, இனி இவங்களை தடுக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. இதுல வேற இவங்க வந்தது லூஃபிக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவாமா. நீ ஒண்ணு கவலைப்படாத லூஃபி, நாங்க இருக்கோம். சன் கார்டுக்கு ஒரு ஹெல்ப்னா நாங்க வரமாட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அப்ப இவனுக்கும் மேட்டர் தெரிஞ்சிருக்குது. சரி, இப்ப அது மேட்டர் இல்ல. லூஃபிக்கு ஹெல்ப் பண்ண இப்ப ஜெயண்ட் ரோபோட் இருக்குது, 2 ஜெயண்ட்டுங்க இருக்காங்க, பேசிபிஸ்டாஸ் இருக்காங்க, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வருவாங்க போல. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இனி இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் அனல் பறக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.